சன்னி வர்சஸ் ஷியா. பாகிஸ்தான் மசூதியில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய ISIS ஷாக் காரணம். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷியா மசூதியில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. வெள்ளிக்கிழமை தொழுகை நடந்தபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 31 பேர் பலியான நிலையில் 169 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு ISIS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ள நிலையில் தாக்குதலின் பின்னணியில் உள்ள ஷியா சன்னி இஸ்லாமியர்கள் பிரச்சினை குறித்த திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தின் புறநகரில் உள்ள ஷெக்ஸாத் டவுன் பகுதியில் தெர்லாய் இமாம் பர்கா என்ற மசூதி அமைந்துள்ளது. இது ஷியா இஸ்லாமியர்களுக்கான மசூதியாகும். இஸ்லாமியர்களுக்கு வெள்ளிக்கிழமை தொழுகை மிகவும் முக்கியமானது. இந்த நிலையில்தான் வெள்ளிக்கிழமை ஏராளமான இஸ்லாமியர்கள் மசூதியில் தொழுகைக்காக கூடினர். அப்போது திடீரென்று மசூதியில் பயங்கர சத்தத்துடன் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது. இதில் 31 பேர் பலியாகி உள்ளனர். 160க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். பலரும் கை கால்களை இழந்துள்ளனர். இவர்களுக்கு அருகே உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தற்கொலைப்படை தாக்குதல் என்பது உறுதியானது. மசூதியின் நுழைவு வாயிலில் நின்ற ஒருவர் தன்னை தற்கொலைப்படையாக மாற்றி உடலில் கட்டியிருந்த குண்டை வெடிக்க செய்தது தெரியவந்துள்ளது. இருப்பினும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு யாரும் பொறுப்பேற்காமல் இருந்தனர். கடைசியாக ISIS எனும் பயங்கரவாத அமைப்பு குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுள்ளது. இதனை பாகிஸ்தான் உறுதி செய்துள்ளது. பாகிஸ்தானில் ஜிஹாதி குழுக்களை கண்காணிக்கும் ஜைட் இன்டெலிஜென்ஸ் குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் இஸ்லாமாபாத்தின் புறநகர் பகுதியான தர்லாயில் உள்ள இமாம் பர்கா காஸ்ர்-இ காஜிததுல் குர்ப்ரா மசூதியில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. 2008இல் 60 பேர் கொல்லப்பட்ட மாரியட் ஹோட்டல் குண்டுவெடிப்பிற்கு பிறகு தலைநகரில் நடந்த மிக மோசமான தாக்குதல் இதுவாகும். இந்த தாக்குதலை ISIS அமைப்பு நடத்தியுள்ளது. தற்கொலைப்படை தாக்குதலுக்கு வந்த நபர் மசூதி வாயிலை அடைந்தார். அப்போது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனால் வேறு வழியின்றி நுழைவு வாயிலேயே நின்று தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினார். ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் அதிகமாக கூடியிருந்த நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டது என்று கூறப்பட்டது. பாகிஸ்தான் சன்னி இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ளனர். ஷியா இஸ்லாமியர்கள் குறைவாக உள்ளனர். பாகிஸ்தான் மக்கள் தொகையில் 85 முதல் 90% பேர் சன்னி இஸ்லாமியர்களாகவும் 10 முதல் 15% வரை ஷியா இஸ்லாமியர்களாகவும் உள்ளனர். ஷியா இஸ்லாமியர்கள் குறிவைத்து பாகிஸ்தானில் அவ்வப்போது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் சன்னி இஸ்லாமிய நாடாக இருக்கும் பாகிஸ்தானில் ஷியா மக்களை அழிக்கும் வேளையில் ISIS பயங்கரவாத அமைப்பு ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில்தான் இஸ்லாமாபாத்திலும் ஷியா மசூதியை குறிவைத்து ISIS பயங்கரவாத அமைப்பு தாக்குதல் நடத்தி இருக்கலாம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.